வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வீரவ பழனிசாமி. நம்ம ஹவு டு இன்க்ரீஸ் மெமரி, அதாவது ஞாபக சக்தி எப்படி அதிகமாக்குறது அப்படிங்கிற இது ஒரு பெரிய சீரீஸில் 15 சீரீஸ் பார்த்துட்டோம். இது 16வது சீரீஸ். 15வது சீரீஸ் ரிவைஸ், தூங்குறதுக்கு முன்னாடி எப்படி சப்ஜெக்ட் ரிவிஷன் பண்ணணும், படுக்கிறதுக்கு முன்னாடி படித்த பாடத்தை முழுவதையும் கண்ணை மூடிட்டு பெட்டில் படுத்த பிறகு ஞாபகப்படுத்திட்டு தெரியாத பாயிண்ட்டை மறுநாள் காலையில் பார்க்கணும் அப்படின்னு பேசுகிறோம். இப்போ இந்த எபிசோடில் பார்க்க போகிறது ஹெல்த் இஸ் வெல்த். சார், ஹெல்த் ரொம்ப முக்கியமாக? சுவர் இருந்தால் தாங்க சித்திரமே வரைய முடியும். சித்திரத்தை எங்கே வரைகிறது சுவர் இல்லைன்னா? ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் பல இளைஞர்களை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ எல்லார்ட்டையுமே ஒரு விஷயம் ஒன்றுமே கண்டுக்கலை. ஹெல்த்து எங்கேயோ சாப்பிட்றாங்க, எங்கேயோ இருக்காங்க, எங்கேயோ ஊர் சுற்றுறாங்க, ஏதோ ஒரு முடிவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பிரச்சனை என்னென்னா, நீங்கள் அந்த சிறு வயசில், அந்த படிக்கிற வயசில் ஹெல்த்தை விட்டிங்கன்னா பின்னாடி ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழல் இருக்கும். அந்த விஷயத்தை நம்ம பேசுகிறதுக்கு தான் ரொம்ப டீட்டெயிலாக மேபி 2-3 எபிசோடு நம்ம பேச போகிறோம். முக்கியமாக ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு ஃபிசிக்கலி ஆக்டிவ். சார், ஃபிசிக்கலி ஆக்டிவ்னு என்ன சார்? ஓடி ஆடி விளையாடணுமா? கேம்ஸ் ஆடணுமா? இல்லை நான் உசேன் போல்ட் மாதிரி ஓடணுமா? இல்லை நான் வேறு யார் மாதிரி ஓடணுமா, குதிக்கணுமா? அப்படி இல்லை. இங்கே பாருங்கள், ஃபிசிக்கலி ஆக்டிவ்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க, 2 வீலருக்கு எடுக்கிறீங்க, 100 மீட்ரு 200 மீட்ரு அப்படியே டக்குன்னு இறங்க, வீட்டை விட்டு கடை வரைக்கும் ஒரு வாக்கிங், டக்குன்னு போயிட்டு திருப்பி வாங்க. ஸோ தேட்ஸ் ஃபைன், ஃபஸ்ட் பார்ட். ரெண்டாவது, இல்லை நீங்கள் எதுவும் ட்ராவல் பண்ணணும், பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் போயிட்டு பாருங்களேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது தேவையா அப்படின்னு கேட்கலாம். ஒன்றும் கிடையாது. 4 பேரோட சேர்ந்து போகிறோம், நம்ம ஹெல்த்தை பார்க்குறோம், நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம். அதை தாண்டி எப்படி சார் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி நம்ம கஷ்டம் இருக்கும்ல? அப்படி கிடையாது. இது ஒரு அனுபவம். ஆனால் எனக்கு டைமே கிடையாது, நான் எப்படி போகிறது? சரி, 2 வீலர் எடுங்க. 2 வீலர் எடுத்து ஒரு இடத்துக்கு போங்க. போயிட்டு அங்கே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சென்னை மாதிரி இடத்துல இருக்கீங்க, நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல பயங்கர கன்ஜஸ்டட் இடத்துல இருக்கீங்க. வெளியே வாங்க, வெளியே அப்படியே மெரினா பீச்சில் ஒரு காலையில் ஒரு 1/2 மணி நேரம் நடந்துட்டு போங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. படிக்கிறதுக்கே டைம் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கேன், எப்படி சார் நடக்கிறது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அப்போ நான் ஜிம்மில் போய் பாடி வளர்க்குறதா அப்படின்னு அடுத்த பிள்ளைங்க நிறைய பேர் கேட்பாங்க. நீ ஜிம்மு போன அவசியம் கிடையாது. ஆனால் ஜிம்மிலையும் லைட் எக்ஸசைஸ்னு ஒன்று இருக்குது. வச்சுக்கோங்க, லைட் எக்ஸசைஸ் ஒன்று இருக்குது, ஹெவி எக்ஸசைஸ் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் லைட் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஒரு 1/2 மணி நேரம் போயிட்டு வாங்க, மைண்டு பிரிஸ்காக இருக்கிற மாதிரி வேலையை பார்த்துட்டு வாங்க. அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் பேச போகிறேன். சவுண்டு பிள்ளைகளுக்கு நைட்டு ஃபுல்லாக படிக்கிறான் ராக்கோழி. இந்த ராக்கோழிகளுக்கு தான் பெரிய பிரச்சனையே வருது. என்ன பண்ணுவான்? பொண்ணுங்க எல்லாம் பகல் ஃபுல்லாக எங்கேயாவது ஸ்கூலு காலேஜ் எதையாவது போகிறது, கிளாஸ் எடுக்கிறது. நைட்டு தான் சார் எனக்கு ஃப்ரீயாக இருக்குது, உலகமே தூங்கின பிறகு எனக்கு லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்றாங்க. பிள்ளைங்களே, சத்தியமாக சொல்கிறேன், யாராவது நீங்கள் இந்த ஆல் நைட்டர்ஸ் இருந்துன்னு வச்சுக்கோங்க, இப்போ உள்ள இன்றைக்கி 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் 30 வயசு வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், சந்தோஷமாக இருக்குது சார், ஜாலியாக இருக்குது சார் அப்படிம்பிங்க. முடிஞ்சு போச்சு எல்லாம். பின்னாடி 40 வயசில் நடக்க கஷ்டம், ஓட கஷ்டம், உட்கார கஷ்டம், மண்டே ஒர்க் பண்ண மாட்டேங்க சார், டயர்டாயிரு சார் அப்படின்னு பிள்ளைங்க ஃபுல்லாக பேசுகிறாங்க. ஸோ அதாவது என்ன சொல்லணும்னா, வருமுன் காப்போம். ஓகே, ஸோ லைக் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் அப்படிங்கிறதுக்காக முதல்ல உங்கள்கிட்ட சொல்கிறது, நல்லா தூங்குங்க. லேக் ஆஃப் ஸ்லீப், புவர் ஹெல்த் அண்ட் அல்டிமேட்லி லீட் டு புவர் மெமரி. அது மட்டும் கிடையாது, உங்களோட ரெகுலர் ஒர்க்கையும் பாதிக்கும். எந்த ராசா எந்த வழி போனாலும் சரி, 12 மணிக்கு மேலே முழிக்காதீங்க. ஐ எம் டெல்லிங் யூ, எல்லா இளைஞர்களும் நான் சொல்கிறேன், என்றைக்கோ ஒரு நாளைக்கு போகலாம், ஆனால் 12 மணிக்கு மேலே யாரும் முழிக்காதீங்க. காலையில் 4 மணிக்கு எழும்புங்க. 4 மணிக்கு முன்னாடி எழும்புன அவசியம் கிடையாது. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, பிரம்ம முகூர்த்தம். இப்போ நிறைய சயின்டிஃபிக்காக நிறைய சொல்கிறாங்க, பிரம்ம முகூர்த்தம்னு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ என்கிட்டலாம் கேட்டிங்கன்னா, நானும் நிறைய ஞாபகம் வச்சுருக்கேன், நிறையா படிக்கிறேன். நான் 12 மணிக்கு மேலே 1 கோடி கொடுத்தா கூட நான் முழிக்க மாட்டேன். 6 மணிக்கு முன்னாடி எழும்புனதும் கிடையாது. 12 to 6 ஹவர்ஸ் ஸ்டாண்டர்ட் ஸ்லீப். நான் அதில் காம்ப்ரமைஸே ஆனது கிடையாது. அப்போ ஏன் அப்படின்னா, உங்களுடைய தூக்கம் உங்களுடைய லைஃப்பை கெடுத்துடும். நீங்கள் லூஸ் ஆகிடுவீங்க, கிறுக்கு பிடிச்சிருவீங்க. உங்களுக்கு தூக்கம் மனசனை கொண்டுருங்க. உங்களுக்கு நிறைய பேர் தெரியாது. பிள்ளைங்க, நானும் படிக்கிற பசங்களை பார்க்குறேன், சார் எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்க சார், அதாவது டூ மச்சாக இழுத்து போட்டு வச்சுருப்பாங்க. இது என்ன பிரச்சனைனா, 18 மணி நேரம் படிக்கிறேன் சார், ஒன்றும் நடக்கலை சார். நீ எதுக்கு 18 மணி நேரம் படிக்கிற? 8 மணி நேரம் ஏதாவது சின்ன வேலை பார்க்கணும் வைக்கணும் தூங்கு. 8 மணி நேரம் தூங்கு, மினிமம் 7 மணி நேரம் தூங்கு. அதுபோக எத்தனை மணி நேரம் இருக்குது? அப்புறம் 17 மணி நேரம் தானே இருக்குது. குளிக்கணும், வைக்கணும், சாப்பிடணும், வேறு ஏதாவது பார்க்கணும், வேறு ஏதாவது ஒரு இது இருக்குது. ஸோ லேக் ஆஃப் ஸ்லீப் வில் கில் யூ. நல்லா தூங்குங்க. அடுத்து சவுண்ட் ஸ்லீப், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சவுண்ட் ஸ்லீப். சார் என்ன சார் சவுண்ட் ஸ்லீப்னா என்ன, சாதாரண ஸ்லீப்னா என்ன அப்படின்னா, அது எப்படின்னா, உலகத்தில் இடியே விழுந்தாலும் சரி எந்திக்க முடியாத அளவுக்கு தூக்கம் வரும். அப்படி ஒரு தூக்கம் தூங்கணும். நீங்கள் நல்லா உண்மையிலே சீரியஸாக மைண்டுக்கு வேலை கொடுத்து, மூளைக்கு வேலை கொடுத்து, உங்களுடைய உடலுக்கு வேலை கொடுத்தீங்கன்னா, நீங்கள் படுக்கணும்னு நினச்சி படுத்த 1 நிமிஷத்தில் தூங்கிடுவீங்க. கட்டாந்தரையிலும் தூக்கம் வரும், கட்டில் இருந்தாலும் தூக்கம் வரும், மெத்தையிலும் தூக்கம் வரும். ஆனால் நிறைய பேர் படிக்கணும் போய் படுப்பாங்க,
அங்கே சுற்ற இங்கே சுற்ற அங்கே ஊரில் ஃபுல்லாக போயிடும். என்ன பிரச்சனைனா, நீங்கள் ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு ஆள் கிடையாது. ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் சரியான நேரத்தில் வரும், சரியான நேரத்தில் உங்களுக்கு மெமரி வரும், சரியான நேரத்தில் முழிப்பு வரும், சரியான நேரத்தில் பசி வரும். சரியான நேரத்தில் பசி வந்து சாப்பிடணும், சரியான நேரத்தில் தூங்கணும். எல்லாமே டைம் ஃப்ரேம் இருக்குது. ஏன்னா இது ஒரு மிஷின். இப்போ மிஷின் இருக்குது, ஒரு ஆயில் இன்ஜின் இருக்குது, இல்லை உங்கள் மோட்டார் இருக்குது. மோட்டார் ஓடுது, டீசல் போட்டால் தானே ஓடும். எவ்வளோ தூரம் ஓடும்? ஒரு குறிப்பிட்ட தூரம். சரி, நான் டேங்க் ஃபில் பண்ணிட்டேங்க, எவ்வளோ வரும்? 500 கிலோமீட்டர் ஓடுமா? அதுக்கப்புறம் மீதி எப்படி ஓடும்? மறுபடியும் டேங்க் ஃபில் பண்ணணும்ல. சரி, இது வந்து டேங்க் ஆயில் முடிஞ்சு போச்சு. டேங்கில் பெட்ரோல் டீசல் மட்டும் போட்டால் போதுமா? அதுக்கு வேறு ஆயில் இருக்குல்ல, கூலண்ட் இருக்குது. என்னது கூலண்ட்டு? கூலண்ட் இல்லைன்னா மெஷின் எரிஞ்சே போயிடும். உங்கள் மூளைக்கு கூலண்ட்டே ரெஸ்ட்டு தான். நீங்கள் ரெஸ்ட்டு கொடுக்கலைன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ அடல்ட்டுக்கு எவ்வளோ சார் தூக்கம் அப்படின்னா, மினிமம் 7, மேக்ஸிமம் 8. மினிமம் 7, மறுபடியும் சொல்கிறேன் கொட்டேஷன், மினிமம் 7, மேக்ஸிமம் 8. 7 மணி நேரம் கால் தூங்க, அல்லது 8 மணி நேரம் மேக்ஸிமங்க. 7 மணிக்கு குறைச்சி தூங்கிறாதீங்க, 8 மணி நேரத்துக்கு அதிகமும் தூங்கிறாதீங்க. இன்ஃபேக்ட் இதுதான் ரீசார்ஜ் யுவர் பேட்ரி. நல்லா தூக்கம் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் சொல்கிற மாதிரி நம்ம ஒரு மெக்கானிக்கல் இன்ஜின். இந்த என்ஜினில் இருக்க, இந்த காம்ப்ளிகேட்டட் என்ஜினில், மிஷினில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்பேர் பார்ட்டும் ஃபுல்லாக ஒர்க் ஆகும். அதே மாதிரி ஃபுல்லாக ரெஸ்ட் ஆகும். இந்த ஸ்பேர் பார்ட் ஃபுல்லாக பகலில் ஃபுல்லாக ஒர்க் ஆகும், நைட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கும். நைட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தோடனே உங்களோட மூளையில் இருக்க நியூரான் எல்லாம் வந்து சந்தோஷமாக ஜாலியாக தூங்கிட்டு, நீ காலையில் வாப்பா உன்னை நான் சூப்பராக படிக்க வைக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு வந்து மூளை வரி பெரிய ஒரு ஆர்டர் கொடுக்கும் பாருங்கள். அதுதாங்க மெமரி, அதுதான் சூப்பர். இப்போ நான் படிக்கையில் பிள்ளைகிட்ட நிறைய பேர்ட்ட சொல்லுவேன், இங்கே பாருங்கள், ஒரு அரை மணி நேரம் படிங்க, 45 படிங்க. இந்த பொமோடோரோ ட்ரிக் நீங்கள் எதுக்கு சொன்னோன்றீங்க? மூளைக்கு ஸ்ட்ரெஸ் ஓவராக கொடுக்கக்கூடாது. மூளை வந்து பயங்கரமான விஷயம். நீங்கள் கம்ப்யூட்டரை ஓட்டிகிட்டே இருக்கீங்க. ஒரு காலத்தில் கம்ப்யூட்டர் இருந்தால் ஏசி வேணும். 2வது ஜென்ரேஷன், 3வது ஜென்ரேஷன், 4வது ஜென்ரேஷன், எத்தனாவது ஜென்ரேஷன் ஆகிடுச்சு. ஆனால் இன்றைக்கி எந்த ஹீட்டாலும் கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகும். ஆனால் ஏசியில் உள்ள கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகிறதுக்கும் ஹீட்டில் வேலை பார்க்குற கம்ப்யூட்டருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ இந்த வித்தியாசங்களை எப்படி களையிறது? அது களையணும்னா நம்ம மூளைக்கு ரெஸ்ட்டு கொடுத்தே ஆகணும். ஸோ ரீசார்ஜ் யுவர் பிரைன். எகைன் ஐ எம் டெல்லிங் யூ, ரீசார்ஜ் யுவர் பிரைன். 8 மணி நேரம் நீங்கள் அருமையாக தூங்குனீங்கன்னா உங்களுக்கு மூளை ரீசார்ஜ் ஆகிரும். உங்கள் எப்படி நைட்டு ஃபுல்லாக எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வந்து ஒரு 3-4 மணி நேரம் ரீசார்ஜ் ஆனோடனே காலையில் 400 கிலோமீட்டர் வண்டி ஓடுக்கு ரெடி ஆகுதுல, சூப்பர். அதான். சரி, அடுத்து எங்கே சார் தூங்குறது? சின்ன விஷயங்க. இருட்டறைக்குள்ளே தாங்க தூங்கணும், லைட்டை போட்டு தூங்கக்கூடாது. நிறைய பேர் ரூமில் என்ன பண்ணுவேன், 4 பேர் இருப்பாங்க, ஒருத்தன் ஃபுல்லாக ராக்கோழி மாதிரி படிச்சுக்கிட்டு இருப்போம், ஒருத்தன் தூங்கிட்டு இருப்பான் கொரட்டை விட்டு. ஸோ லைட் என்ன பண்ணும்னா, அந்த மெலட்டோனின் சுரப்பியை சுரக்கக்கூடாது. மெலட்டோனின் சுரப்பி தான் உங்களுக்கு புற்றுநோயை வரவிடாமல் ஆக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ மெலட்டோனின் சுரப்பியை உருவாக்குவதற்கு என்ன பண்ணணும்? இருட்டுக்குள்ளே தூங்கணும். நம்ம இருட்டை விட்டுட்டு வெளிச்சத்துக்குள்ளே தூங்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம எவ்வளோ பெரிய கொடுமையை நம்ம உடம்புக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த கொடுமையிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா இருட்டறையில் தூங்கணும். இருட்டறை தூங்க முறை கிடையாது. அந்த இருட்டறையிலேருந்து தூக்கத்தை விட்டு வெளியே வர்றது கூட அந்த லைட்டை டக்குன்னு பளிச்சுன்னு போய் கண்ணை திறந்து லைட்டை பார்க்கக்கூடாது. அதையே நம்ம க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி மெதுவாக ஓப்பன் பண்ணி கையை வச்சு லைட்டை பார்க்கணும். இன்னும் சில பேர் இருக்கான், எடுத்தவொடனே காலையில் செல்ஃபோனை போட்டு ஃபுல்லாக நோண்டி அந்த லைட்டு நேராக கண்ணு ஃபுல்லாக செல்ஃபோனில் போய் விழியும். நெவர் டூ இட். செல்ஃபோன் வில் கில் யூ யுவர் ஐஸ் ஆல்சோ. பண்ணவே பண்ணாதீங்க, சரியா? அப்போ முழிக்கையிலையும் கிராஜுவலாக இதாகணும். ஓகே, இப்போ என்னென்னா, இந்த அமௌண்ட் ஆஃப் கார்டிசால் ஹார்மோன் நீங்கள் வந்து தூங்கையில் இது ஒரு பெரிய ஒரு எஃபெக்டை உருவாக்கக்கூடியது கார்டிசால் ஹார்மோன். சரி, தூக்கத்தை பேசியாச்சு. நம்ம நிறைய பேசல இந்த ட்ரிங்கிங் வாட்டர். நீங்கள் நைட்டு ஒரு 10 மணிக்கு அதிகம் குடிக்க தேவையில்லை, ஆனால் தூங்க போகிறீங்க. நைட்டு கிட்னிக்கு வேலை கொடுக்காதீங்க, அதனால் குறைச்சி தண்ணி குடித்தா போதும். ஆனால் பகலில் 2.5 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் தண்ணி குடிக்கணுங்க. இப்போ நான்லாம் அப்படி தான். நமக்கெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து தண்ணி குடிக்க பற்றி கவலை. எவ்வளோ தண்ணி குடிப்பேன், எத்தனை பேர்லாம் ஒன்றுக்கு போவேன். நிறைய பேர் என்ன அடிக்கடி பாத்ரூம் போகிற, உனக்கு என்ன சுகரா அப்படிங்க. அடா சுகரும் இல்லை, ஒரு பெரியதுக்கு நீ எவ்வளோ தண்ணி குடிச்ச? 1/2 லிட்டர் தண்ணி. நான் 3 பாட்டு தண்ணி குடிச்சிட்டேன்டா, 4 டைம் ஒன்றுக்கு போயிட்டு வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நிறைய இடத்துல நான் பேசுவேன். நிறைய இந்த தேர்வு எழுத போகிற பிள்ளைங்கள்ட்ட என்னென்னா, ஹெல்த்தை பற்றி பேசையில் பிள்ளைங்க வந்து பாத்ரூமு டாய்லெட்டை யூஸ் பண்ண ரொம்ப பயப்படுவாங்க நிறைய சென்டரில் போயிட்டு. நம்ம வந்து ஒரு மேலுக்கு வந்து ஒரு பிரச்சனை, ஃபீமேலுக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் நீங்கள் 3 மணி நேரம் எக்ஸாம் எழுதுக்கு நல்லா சாப்பிட்ருப்பீங்க, நல்லா தண்ணி குடிச்சிருப்பீங்க. ஆனால் 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் உங்களுக்கு ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? எக்ஸாம் எழுதுகிற மூடில் இருப்போம், கடைசி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பக்கம் ப்ரெஷர் இருக்கும், மண்டை ஒர்க் பண்ண வச்சாது. ஐ டெல் த பீப்புள், ரிலீஸ் யுவர் பெயின் 2 minutes. Go and release the pain and then come back and you will be able to do big things in your life. ரொம்ப ரொம்ப முக்கியம், சரியா? ஸோ இந்த பகுதியோட
மூளைக்கு தண்ணி கொடுக்கறதோட நம்ம இன்றைக்கி இந்த எபிசோடை முடிச்சுக்குவோம். இந்த ஹெல்த் இஸ் வெல்த் அண்ட் லிங்க்டு மெமரியை பற்றி அடுத்து 17வது எபிசோடில் மீண்டும் எலாபரேட்டாக நம்ம வந்து பேசுவோம். தேங்க்யூ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.